வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 26 சுற்றுலா பயணிகள் பலியாகினர். இந்த சம்பவத்தால் கடும் கோபமடைந்த இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக கூறியுள்ளது. அதே வேளையில் பாகிஸ்தானுக்குள் தண்ணீர் பாய்வதை தடுக்க இந்தியா எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்று பாகிஸ்தான் கண்டித்துள்ளது. பாகிஸ்தானில் 93% விவசாயம் சிந்து நதி நீரை நம்பிதான் உள்ளது. 61% மக்கள் இந்த நதியை ஒட்டிதான் வசிக்கின்றனர். ஹராப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற நாகரிகங்கள் இந்த நதிக்கரையில் தான் செழித்து வளர்ந்தன. இந்த நகரங்களும் பாகிஸ்தானில் தான் உள்ளன. இதில் ஹராப்பா ராவி நதிக்கரையிலும் மொஹஞ்சதாரோ சிந்து நதிக்கரையிலும் அமைந்துள்ளன. சிந்து நதி பாகிஸ்தானுக்குள் பாய்வது நிறுத்தப்பட்டால் அந்த நாட்டில் விவசாயமே நடைபெறாது. அதே வேளையில் இந்தியாவால் சிந்து நதியை பாகிஸ்தானுக்குள் செல்வதை நிறுத்த முடியாது என்று அந்த நாட்டு நிபுணர்கள் கூறி வருகின்றனர். அமெரிக்காவின் டஃபஸ்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த நகர்ப்புற மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர் ஹஷன் எஃப் கான் கூறுகையில், பாகிஸ்தானுக்குள் தண்ணீர் பாய்வதை இந்தியாவால் நிறுத்த முடியாது. சிந்து, ஜீலம் மற்றும் ஜெனாப் ஆகியவை மே மற்றும் செப்டம்பர் மாதங்களில் பனி உருகும் போது பல்லாயிரக்கணக்கான கனமீட்டர் தண்ணீரை கொண்டு செல்லும் மிகப்பெரிய ஆறுகள். இவற்றை செயற்கையாக தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதிக தண்ணீரை கொண்டு செல்லும் இது போன்ற நதிகளை தடுத்து நிறுத்த முயற்சித்தால் இந்தியாவில் வெள்ளப்பெருக்கு தான் ஏற்படும். இந்தியாவிலிருந்து மேற்கு நோக்கி ஓடும் நதிகளை தடுக்கும் வல்லமை இந்தியாவிடம் கிடையாது. அப்படியே தண்ணீர் நிறுத்தப்பட்டாலும் இது தொடர்பாக உலக வங்கியிடம் பாகிஸ்தான் முறையிடும். ஏனென்றால் உலக வங்கியின் முன்னணியில்தான் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. உலக வங்கி தலைவரும் அதில் கையொப்பமிட்டுள்ளார். சர்வதேச நீதிமன்றத்தையும் பாகிஸ்தான் அணுகக்கூடும். சிந்து நதி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்பதால் பாகிஸ்தானுக்கு வேறு வழியே இல்லை. அதனால் எல்லா விதத்திலும் தனது நாட்டை காப்பாற்றிக் கொள்ள அந்த நாடு முயற்சிக்கும். இதனால் தண்ணீரை நிறுத்துவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. எனினும் வறட்சி காலங்களில் பாகிஸ்தான் நெருக்கடியை உணரும். ஆற்றுப்படுகைகள் நீரின் ஓட்டம் குறைவாக இருக்கும் போது இந்தியா இந்த பகுதியில் புதிய உள்கட்டமைப்பை உருவாக்குவது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம். பெரிய அளவிலான அணை அல்லது நீர்வழித்தட திட்டத்தை தடுக்க பல ஆண்டுகள் கட்டுமானத்துக்கே செலவிட வேண்டும். காஷ்மீரில் இது போன்ற உள்கட்டமைப்பை கட்டுவது புவியியல் ரீதியாக சவாலானது. அதிக நிதி செலவு பிடிக்கக்கூடியது. மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் பெரிய புதிய நீர்த்தேக்கங்களை கட்ட இந்தியா எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் ஒரு போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்று பாகிஸ்தான் நீண்ட காலமாக கூறி வருகிறது. இன்றைய செயற்கைக்கோள் யுகத்தில் பாகிஸ்தான் இந்தியாவின் கட்டுமானங்களை எளிதாக கண்டுபிடித்துவிடும். கட்டுமானங்களை தகர்க்க பாகிஸ்தான் முயற்சிக்கும். இது பெரிய அரசியல் மற்றும் இராணுவ ரீதியான மோதலுக்கு வழிவகுக்கும் என இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதால் இந்தியா தனது நீர் மின்சார திட்டங்களை விரைவுபடுத்த வாய்ப்புள்ளது. ஜீலத்தில் செயல்பாட்டுக்கு வரும் 330 மெகாவாட் கிஷன் கங்கா அணை மற்றும் ஜனாஃபில் கட்டப்பட்டு வரும் 850 மெகாவாட் ரேட்டல் அணை போன்ற திட்டங்களை அதிக தண்ணீரை சேமிக்கும் வகையில் மறுவடிவம் செய்ய இந்தியா திட்டமிடலாம். 2024 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட ராவி நதியின் ஷாபர்கண்டி அணை ஏற்கனவே இந்திய எல்லைக்குள் நீரோட்டத்தை திருப்பி விடுகிறது. அதே நதியின் மீது திட்டமிடப்பட்ட உச் அணை பாகிஸ்தானுக்குள் நுழையும் உபரி நீரை குறைக்கிறது. இந்த நீர்மின் திட்டங்களுக்கு ஏற்கனவே பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இனிமேல் இந்திய அணைகளில் இருந்து நீர் திறப்பது பற்றி பாகிஸ்தானுக்கு இந்தியா தரவுகளை வழங்காது. நம் நாட்டு அணைகள், நீர்மின் நிலையங்களை பார்வையிட பாகிஸ்தான் அதிகாரிகளும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த நிலையில் இந்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் தன் எக்ஸ் பக்கத்தில் நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை இந்தியா எடுத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு இனி ஒரு சொட்டு சிந்து நதி நீர் செல்லாது என்று பதிவு வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தான் நீர்ப்பாசனத்துறை செயலாளர் சையது அலிக்கும் இது தொடர்பான கடிதம் எழுதப்பட்டுள்ளது. நல்ல நம்பிக்கையுடன் ஒரு ஒப்பந்தத்தை மதிக்க வேண்டிய கடமை ஆகும். நன்மையை கருத்தில் கொண்டு நாங்கள் செயல்பட்டால் எதிர்கொண்டது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை மட்டுமே என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.